கோவை வடவள்ளி அருகே தோட்டத்தில் கட்டி போடப்பட்டிருந்த ஆடுகளை சிறுத்தை ஒன்று வெறித்தனமாக வேட்டையாடி கொன்ற சம்பவத்தின் திகிலூட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அச்சுறுத்திய சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சத்தில் மூழ்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தோட்டத்தில் புகுந்த சிறுத்தை கட்டி பூட்டிருந்த ஆடுகளை ஆக்ரோஷமாக வேட்டையாடி செல்லும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. சிறுத்தை வேட்டையும் துடிதுடித்து உயிரை விட்ட ஆடுகளும் நடந்தது என்? கோவை வடவள்ளி அடுத்த ஓனாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். சனிக்கிழமை இரவு 1 மணியளவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று வெண்ணிலாவின் தோட்டத்திற்குள் புகுந்துள்ளது. அங்கு கட்டி போடப்பட்டிருந்த ஆடுகளை நோட்டமிட்ட சிறுத்தை சீறி பாய்ந்து வேட்டையாடியது. ஓரமாக கட்டி போடப்பட்டிருந்த 2 ஆடுகளின் கழுத்தை கவ்வி உயிரை குடித்தது. பின்னர் காரையில் கட்டி போடப்பட்டிருந்த ஆட்டையும் சுற்றி வளைத்து வேட்டையாடியது. நீண்ட நேரம் போராடிய ஆடு சிறுத்தையின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தது. சம்பவத்தை நேரில் பார்த்த அங்கு கட்டி போடப்பட்டிருந்த மற்ற ஆடுகள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. தோட்டத்து வீடு என்பதால் அன்றிரவு அங்கு யாரும் தங்கவில்லை. இதனால் சிறுத்தையின் வேட்டையில் சிக்கிய ஆடுகளை யாராலும் காப்பாற்ற முடியாமல் போனது. கயிற்றில் கட்டி போடப்பட்டிருந்ததால் கொல்லப்பட்ட ஆடுகளை சிறுத்தையால் தூக்கிச் செல்ல முடியவில்லை. இதனால் தொடர்ந்து வேட்டையாடிய சிறுத்தை இறுதியாக ஒரு ஆட்டை கொன்று அங்கிருந்து தூக்கிச் சென்றது. இந்த கொடூர வேட்டையில் 4 ஆடுகள் உயிரிழக்க மீதமுள்ள 4 ஆடுகள் உயிர் தப்பின. ஒரே ஒரு ஆட்டை மட்டும் சிறுத்தை தூக்கிச் செல்ல மீதமுள்ள 3 ஆடுகள் சடலமாக மீட்கப்பட்டன. தோட்டத்தில் புகுந்து சிறுத்தை நடத்திய இந்த வேட்டையால் கிராம மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். இரத்த வாடை கண்ட சிறுத்தை மீண்டும் அங்கு வர வாய்ப்பிருப்பதால் வனத்துறையினர் கூண்டு வைத்து அந்த சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை பிடிபடும் வரை கிராம மக்களின் அச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.